ஹாய் ஹலோ வெல்கம் டு ட்ரீம் டீம் 11. ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கோம். பிச் ரிப்போர்ட்டை பற்றின ஒரு வீடியோவும் பிளேயர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்துங்க. ஒரு கேம் எப்படி இம்பாக்ட் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு தான் இந்த வீடியோ. வெதர் ரொம்ப முக்கியமானு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியம் தாங்க. ரெயின் பிச்சில் ஈரப்பதம் இருந்தாலே கண்டிப்பாக அது பவுலர் சப்போர்ட், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஈரப்பதம் எந்த டைமில் வரும் அப்படின்றத இப்போ மேட்டர். அதேமாரி ரொம்ப மழை அதிகமாக இருக்குது, ரொம்ப நாள் பிச்சு ஊறி போச்சு அப்படின்னா பவுன்ஸே ஆகாது. நான் பால் நின்று வருதுன்னு கணிச்சிட்டாங்கன்னா அது பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக போயிடும். மேக்ஸிமம் பவுலர் சப்போர்ட் பண்ணும், சம்டைம்ஸ் பேட்ஸ்மேன் கூட சப்போர்ட் பண்ணும். இது எப்போன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஆஃப்டர்நூன் மேட்ச்சில் இது ஒரு டெம்ப்ளேட். இனிஷியல் பேட்டர்ஸ் ப்ளஸ் ஸ்பின்னு, இது எல்லா டைமும் ஒர்க் ஆகுதுன்னு கிடையாது. பட் சம்டைம்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் டைம் இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ இதை மைண்டில் நீங்கள் வச்சுக்கணும். காற்று கொஞ்சம் அடிச்சிட்டு இருந்துச்சுன்னா அது பவுலர்ஸ் ஹெல்ப் பண்ணும், ஸ்விங்க்கு ஹெல்ப் பண்ணும், ஏரில் கொஞ்சம் லைட் மூவ்மெண்ட் கொடுக்கும். அது பேட்ஸ்மேன் கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. வியூ வந்தாலே அது ஒரு ஃப்ளாட் ட்ராக், ரிப்பு பண்ண முடியாது, ஸ்பின் போட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதனால் ரொம்ப நேரம் ரெயினில் இருந்துச்சுன்னா பால் பிச்சு அன்னியூன் பவுன்ஸ் ஆகும், இல்லைனா லோ பவுன்ஸ்லேயே வரும். அவங்க ஸ்பின்னர்ஸ்க்குலாம் க்ரிப்பு சுத்தமாக கிடைக்காது.